பெரிய தொகை. என்கிட்ட இருக்கு, நான் கொடுக்குறேன். உனக்கு நிறைய செலவு இருக்குல்ல, வாங்கிக்க. இல்லப்பா, இருந்தாலும் இவ்வளவு பணம். எங்க சார்பா 10,000 மொய்க்கு வச்சுக்கோங்க. மீதி 90,000 ரூபா கல்யாண செலவுக்கு வச்சுக்கோங்க. இந்த பணத்தை எப்ப முடியுமோ அப்ப கொடுத்தா போதும். குடிப்பா. இல்லப்பா, இந்த கல்யாணத்துல பாதி வேலையை உன் குடும்பத்தாளுக்கு தான் பாத்துக்கிறாங்க. இதுல இவ்வளவு பணம் வேறையாப்பா? அது என்ன என் குடும்பம் உன் குடும்பம்? நம்ம குடும்பம் பரசு. நம்ம 2 பேத்துக்குள்ளார ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கணும். எங்கிட்ட இருக்கு, நான் தர்றேன். எங்கிட்ட இல்லைன்னா உங்ககிட்ட நான் கேட்க போறேன். உங்ககிட்ட இல்லங்கிற நிலைமைய உனக்கு எப்பவும் வரக்கூடாதுப்பா. பசங்களும் உன்னை அப்படி வச்சுக்க மாட்டாங்கப்பா. பாத்தியாடா, எங்க காசை திரும்ப கேட்டுருவோமோன்னு உனக்கு கேக்குற நிலைமையே வராதுன்னு சொல்றாரு. அந்த ஆளே வேண்டான்னு சொல்றாரு, இவர் கொண்டு போய் திணிக்கிறாரு. மா, அப்பாக்கு அங்கிள் பல வருஷம் ஃப்ரெண்டு. அவருக்காக கொடுக்கறதுல என்னமா தப்பு இருக்கு? டேய், அந்த பணம் எங்கடா திரும்ப வரப்போகுது? இவரு நிறைய பேருக்கு கடன் கொடுத்திருக்காரு, எதுவும் திரும்ப வந்ததே இல்ல. ஆண்டி, திரும்ப வரும்னு நினைச்சு கொடுக்கறதுக்கு பேரு கடன். திரும்ப வரலனாலும் பரவாயில்ல நினைச்சு கொடுக்கறது தான் உண்மையான பாண்டிங். அங்கிள் அவர் ஃப்ரெண்டுக்காக கொடுக்கறாரு. உங்ககிட்ட சொன்ன மாதிரி என்ன சொல்லணும்?